ஒருமுறை காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது தன் தாயை பார்ப்பதற்காக விருதுநகர் வீட்டிற்கு செல்கிறார். அப்பொழுது வீட்டில் புதிதாக குடிநீர் குழாய் இணைப்பு இருப்பதைக் கண்ட காமராஜர் தன் தாயை அழைத்து, இந்த குழாய் இணைப்பை யார் கொடுத்தது என்று கேட்டார். அதற்கு அவரின் தாய், அதிகாரிகள் வந்து கொடுத்து விட்டு போனார்கள் என்று கூறுகிறார். குடிநீர் குழாய் இணைப்பிற்கு பதிவு செய்து வைத்திருந்தீர்களா என்று தாயிடம் கேட்டார் காமராஜர். அதற்கு இல்லை என்று கூறினார் அவரின் தாய். அதை கேட்டு கோபமடைந்த காமராஜர், நான் முதலமைச்சராக இருப்பதால் நம் வீட்டிற்கு முறைகேடாக குழாய் இணைப்பை கொடுத்துள்ளார்கள் என்று கூறிய காமராஜர் உடனே அந்த துறை அதிகாரிகளை அழைத்த காமராஜர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த குடிநீர் குழாய் இணைப்பை அகற்றச் சொல்கிறார். பிறகு தாயிடம், நான் முதலமைச்சரானது மக்களுக்கு சேவை செய்யத்தானே தவிர என் வீட்டு வசதிகளை பெருக்கிக் கொள்வதற்காக அல்ல என்று கூறியவர், நீங்கள் குடிநீர் குழாய் இணைப்பிற்கு பதிவு செய்யுங்கள். அதன் அடிப்படையில் எப்பொழுது நமக்கு குடிநீர் குழாய் இணைப்பு கிடைக்கிறதோ அப்போது கிடைக்கட்டும். அதுவரை வீட்டில் இருக்கும் சமயங்களில் நான் உனக்கு தண்ணீர் கொண்டு வந்து தருகிறேன் என்று கூறினாராம் காமராஜர். அதிலும் அந்த விண்ணப்ப படிவத்தில் என் பெயர் குறிப்பிடும் இடத்தில் தொழிலை குறிப்பிடும் போது முதலமைச்சர் என்று குறிப்பிடக்கூடாது, விவசாயி என்றுதான் குறிப்பிட வேண்டும் என்றும் கண்டிப்புடன் கூறுகிறார். இவ்வாறு தான் முதலமைச்சராக இருந்த காலம் வரையில் எந்த ஒரு முறைகேட்டிலும் ஈடுபடாதவர்தான் காமராஜர். அதேபோல் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபொழுது அவரின் தாயாருக்கு மாதம் 120 ரூபாய் குடும்ப செலவிற்காக அனுப்பி வந்துள்ளார். ஒரு முறை காமராஜரிடம் அவருடைய தாய், நீ முதலமைச்சராக இருப்பதால் உன்னை பார்ப்பதற்காக பலரும் என்னை பார்க்க வருகிறார்கள். அவர்களுக்கு சோடா கலர் வாங்கி கொடுக்காமல் எப்படி அனுப்புவது? அதனால் அதிக செலவாகிறது. இனிமேல் மாதம் 30 ரூபாய் கூடுதலாக எனக்கு அனுப்ப வேண்டும். நீ அனுப்பும் 120 ரூபாய் அதற்கு போதவில்லை. எனவே 30 ரூபாய் கூடுதலாக 150 ரூபாய் அனுப்ப வேண்டும் என்றார். அதற்கு காமராஜர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னை பார்க்க தினமும் எவ்வளவோ பேர் வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் சோடா கலர் வாங்கி கொடுக்கும் அளவிற்கு எனக்கு சம்பளம் வரவில்லை. அதனால் நான் இப்பொழுது அனுப்பும் 120 ரூபாய் மட்டுமே என்னால் அனுப்ப முடியும். அதற்கு மேல் 1 ரூபாய் கூட என்னால் அனுப்ப முடியாது. இந்த பணத்திலேயே நீங்கள் குடும்ப செலவை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று தாயாரிடம் கண்டிப்புடன் கூறிவிட்டார். 1955ஆம் ஆண்டு ராமநாதபுரம் புயலால் பெரிதும் பாதிக்கப்பட்டது. பொதுமக்கள் தங்கள் வீட்டையும் உடைமைகளையும் இழந்து நிராதரவாக நின்றனர். அவர்களுக்கு நிவாரணம் வழங்க அதிகாரிகள் சென்றனர். அவர்களோடு பாதிக்கப்பட்ட இடத்திற்கு காமராஜரும் சென்றார். அங்கு வீதியெல்லாம் மார்பளவு தண்ணீர் சூழ்ந்திருந்தது. தண்ணீரை கண்ட அதிகாரிகள் காமராஜரிடம், ஐயா, இந்த அளவு தண்ணீரில் உங்களால் செல்ல முடியாது. நிவாரணப் பொருட்களை பொதுமக்களுக்கு நாங்கள் வழங்கிவிடுகிறோம், நீங்கள் செல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். அதற்கு காமராஜர், மீட்பு பணிகளை கவனியுங்கள் என்று அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டு விட்டு நான் கோட்டையிலேயே இருந்திருக்கலாமே, நான் எதற்கு நேரடியாக வர வேண்டும்? மக்களின் துன்பத்தை நேரில் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் கூறவே நான் வந்துள்ளேன் என்று சொல்லியபடி வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு சாரை கயிற்றை பிடித்து மார்பளவு தண்ணீரில் இறங்கி பொதுமக்களை காணச் சென்றார். இவ்வாறு மக்களின் அனைத்து துன்பங்களிலும் நேரடியாக பங்கெடுத்தவர் காமராஜர்.